ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 66. இத்தகைய உலக பேரின்ப கடலில் இரவும் பகலும் அதில் மூழ்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கவலை முதலை வடிவில் ரத்தன்ஜி சேட்ஜியை சூழ்ந்து கொண்டது. விளக்கம். நான்தேட் நகரில் மிகவும் பிரபலமான ரத்தன்ஜி சேட்ஜி என்ற புகழ்பெற்ற வியாபாரி ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் பணக்காரனாக இருந்தார். வண்டிகள், குதிரைகள் மற்றும் பண்ணைகள் ஊர்வலம் நடந்தது. யாருடைய உதவியும் இன்றி அவரது வீட்டை விட்டு வெளியேறவில்லை. இவ்வாறாக வெளியிலே பார்த்தால் அந்த தொழிலதிபர் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கி கொண்டிருந்தாலும் அவருடைய மனதை 24 மணி நேரமும் கவலை முதலைகள் சூழ்ந்திருந்தன. இந்த உலகத்திலே யாருக்கும் தூய்மையான மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. ரத்தன்ஜியினுடைய வீட்டிலே குறையில்லை. வழி போக்கர்களுக்கு உணவு வழங்கினார். ஏழைகளின் துன்பத்தை நீக்கினார். மனதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. இதனால் சேட்ஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லை. எனவே சொத்து, செல்வ மகிழ்ச்சி அவருக்கு தோல்வியுற்றதாக தோன்றியது. அவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 12 மகள்கள் இருந்தனர். அதனால்தான் அவருடைய மனம் எப்பொழுதும் கவலையுடன் இருந்தது. அன்பை கோரும் ஹரிஹிர்தானை தல ஸ்வரத்தோடு பாடுவது, யக்ஞோபவீதம் இல்லாமல் ஒரு பிராமணன் எப்படி இருப்பான்? கலையிலே திறமையானவர், ஆனால் அறிவு இல்லை என்றால், நன்னடத்தை இருந்தாலும் தயவு இல்லை என்றால் அதற்கு என்ன அழகு? நெற்றியிலே கோபிச்சந்தனமும் கழுத்திலே துளசி மாலையும் அணிந்திருந்தாலும் எப்பொழுதும் மகான்களை கேலி செய்யும் நாக்குக்கு என்ன முக்கியத்துவம்? தவம் இல்லாத யாத்திரை அர்த்தமற்றது. தவிர மகன் இல்லாமல் இல்லற வாழ்வு பயனற்றது. ரத்தன்ஜியினுடைய மனதிலே எப்பொழுதும் ஒரே ஒரு எண்ணம் இருந்தது. நாராயணன் எனக்கு ஒரு மகனையாவது தருவானா? மகன் இல்லாததால் சேட்ஜிக்கு உணவும் தண்ணீரும் பிடிக்கவில்லை. இரவும் பகலும் அவருடைய மனம் கலங்குகின்றது. அவர்கள் அவதார விளக்கை விரும்பினர். தாஸ்கனுவிடம் பக்தி கொண்டிருந்தார். தனக்கு வேண்டியதை சொன்னார். தாஸ்கனு அவரை ஷீரடிக்கு செல்லும்படி அறிவுரை கூறினார். அதற்கு ரத்தன்ஜியிடம் கூறினார், பாபாவை தரிசனம் செய்யுங்கள், அவருடைய பாதங்களை வணங்கி உங்கள் இதயத்திலே உள்ள அனைத்தையும் அவரிடம் சொல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கு சென்று நீங்கள் நலமாக இருப்பீர்கள். பாபாவின் சக்தி அளவற்ற சக்தியுடையது. மகிழ்ச்சியுடன் அவரிடம் சரணடைந்து விடுங்கள். அந்த அறிவுரையை பின்பற்றி சில நாட்களுக்கு பிறகு ரத்தன்ஜி ஷீரடிக்கு சென்றார். அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் தலை வணங்கினார். சேட்ஜி பாபாவின் கழுத்திலே
மலர் மாலைகள் அணிவித்து பலவிதமான பழங்களை அவர் முன் சமர்ப்பித்துவிட்டு மரியாதையுடன் பாபாவின் அருகிலே சென்று அமர்ந்தார். அப்போது பாபா அவரிடம், இன்று மீண்டும் மீண்டும் இங்கு வருகின்றாய், அந்த தட்சணியை எனக்கு கொடு, அப்போது நீ நன்றியுள்ளவனாக இருப்பாய் என்றார். குறிப்பு: இந்த உலகிலே தூய்மையான இன்பம் யாருக்கும் கிடையாது என்பது இறைவனுடைய சூத்திரம். குறிப்பு: இந்த உலகிலே தூய்மையான இன்பம் யாருக்கும் கிடைக்காது என்பது இறைவனுடைய சூத்திரம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।